வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் அரசாங்கத்திடம் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். அரசாங்கம் போகும் வழி தெரியாமல் குழம்பி போய் வழி மாறிவிட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ள அரசடி செல்வா. வரவு செலவு திட்ட பாதையீடு முடிவடையும் வரை தயவு செய்து வேட்புமனுக்களை கோர வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சித்திரையில் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு முன் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்காகவே அவசரமாக நேற்று சட்டமூலத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, அரசாங்கம் மக்கள் அரசாங்கத்தில் நம்பிக்கை அடைய முன்பு உள்ளூராட்சி தேர்தலை நடத்த அவசரமாக முடிவு செய்கின்றது. அத்துடன் வரவு செலவு திட்டம் நடைபெறும் காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டி வருவதால் தம்மால் சரியான முறையில் பங்களிப்பு செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும் நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்படும் என்றும் கூறியுள்ளார். அரசியல் வட்டாரங்களில் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் வெடித்துள்ள உள்வீட்டு நெருக்கடிகள் காரணமாக ஐக்கிய தேசியர்கள் கட்சியுடனான கலந்துரையாடல்கள் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தைகள் அண்மையில் தொடங்கின. அத்தோடு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அந்த பேச்சு தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பேச்சுவார்த்தைகளில் இருந்து தங்கள் கட்சி இன்னும் விலகவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்கவும் சமீபத்தில் இரு கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருந்தார். தனது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள் நெருக்கடிகள் காரணமாக இந்த பேச்சிலிருந்து விலகுவதாக அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வரவு செலவு திட்டத்தில் 11% இராணுவத்திற்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல எனவும் இதனை நாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே 42.18.2 பில்லியன் ரூபாய் செலவு ஏற்படும் என சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான வரவுக்கான வழிகள் என்ன என்பது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. அத்துடன் இந்த செலவுகளிலே 2898.1 மில்லியன் 69% நடைமுறை செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 31% மட்டுமே முதலீடுகளாக இருக்கின்றது. பாதுகாப்பு செலவாகும் மொத்த வரவு செலவு திட்டத்திலே கிட்டத்தட்ட 11% ஒதுக்கியுள்ளீர்கள். இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, ஆயுதங்களுக்காக சரசரப்புகள் இல்லை. ஆனால் 442 பில்லியன் ரூபாய்கள் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இம்முறை சுதந்திரத்திற்காக கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் கூட பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளமை கவலை அளிக்கின்றது. நாட்டிலே இன்னும் பல மக்கள் குடியேற்றப்படவில்லை, மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் தமிழர் நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலேயே இராணுவ பிரசன்னங்களோடு மிதமின்றிய இராணுவ ஆளணிகளோடு இருக்கின்ற இலங்கை 11% இராணுவத்திற்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. இதனை நாங்கள் எதிர்க்கின்றோம். அத்துடன் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இங்கிருக்கின்ற இனங்களுக்கு இடையில் ஒற்றுமை பலமாக்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பாதீடு தொடர்பான விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அரசடி செல்வா அரசாங்கம் போகும் வழி தெரியாமல் குழம்பி போய் வழிமாறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசாங்கம் கடந்த 48 வருடங்களாக நாடு செல்ல வேண்டிய பாதையில் செல்ல விடாமல் இடையூறு செய்து இப்போது அதே வழியில் செல்கின்றது. அது மட்டுமல்லாமல் 48 வருடங்களாக நாடு செல்ல வேண்டிய வழியை இடையூறு செய்து இப்போது அந்த வழியில் செல்ல வேண்டும் என்பது போன்று கூறும் கருத்து விதியின் விளையாட்டா? வழி என்பது இன்னும் அறியவில்லை. அத்தோடு இன்னும் அந்த வழியை தேடுகின்றனர். விதி மாறிவிட்டது, குழம்பி போயுள்ளார்கள். அதனால் 75 வருடங்களாக இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் பொருளாதாரத்தை நாசமாக்கினார்கள் என கூறுவார்களாயின் இவர்களது மாற்றம் என்ன என்பது தொடர்பில் எங்களுக்கு கூறுங்கள். தேர்தலுக்கு முன்னர் கூறியது பொய்யா? பொய்யை புரிதலின்றி கூறினார்களா? அப்பாவி மக்கள் ஏமாற்றப்பட்டார்களா? சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தத்தை மாற்றம் செய்ய முடியாது என நாங்கள் தான் கூறினோம். இல்லை, முடியும் என்று கூறினார்கள். முடியும் என உறுதியாக கூறினார்கள். எங்கே? புத்தகத்திலும் எழுதினார்கள்.
கொஞ்சம் மக்கள் கேட்கும் கேள்விகளையும் பார்ப்போம். அதுதானே முக்கியம். வாழ்க்கை செலவை குறைத்தல், சம்பளம் அதிகரிக்கப்படும், அதுடன் வருமான வரி குறைக்கப்படும், ஜப்பான் உந்துருளி கொண்டு வர வாய்ப்பு வழங்கப்படும், 1 கிலோ நெல்லுக்கு 140 ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் நாட்டில் இந்த பாதீட்டில் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நட்குணம், இந்தியா அத்துமீறிய இழுவைமடி படகுகளால் எமது மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை பயன்படுத்தி இந்திய தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடும் வகையில் சீனா எம்மை பயன்படுத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கூறும்போது, கடந்த வாரம் சீனா தூதரக அதிகாரிகளை எமது கடற்றொழில் சங்க பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் சந்தித்தோம். அவர்களை சந்தித்ததன் நோக்கம் கடந்த கொரோனா காலங்கள் மற்றும் இந்திய இழுவை படகுகளினால் பாதிக்கப்பட்ட எமது மீனவர்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்தார்கள். அவர்கள் செய்த உதவிக்கு நன்றிகளை தெரிவித்ததோடு தொடர்ந்தும் இந்திய இழுவைமடியால் பாதிக்கப்பட்டு வரும் எமது மீனவர்களுக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தோம். அத்துடன் இதே கோரிக்கையை இந்திய அரசிடமும் முன்வைத்திருக்கிறோம். யார் எமது மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டினாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இந்தியா அத்துமீறிய இழுவைமடி படகுகளால் தொடர்ச்சியாக நாம் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் சீனா எமக்கு உதவி செய்கிறோம் என எமது கடல் பிராந்தியத்தால் இந்திய தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடும் வகையில் எம்மை பயன்படுத்த எதிர்பார்த்தால் அதை செய்ய முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்தியா எமது அயல் நாடு, அது மாத்திரமல்ல எமது தொப்புள் கொடி உறவு என்ற ரீதியில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எமது கடலை பயன்படுத்த அனுமதிக்க போவதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த காலத்தில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு ஊடாக சிலாபத்தில் உள்ள ஒரு வங்கி கணக்கில் 4,94,000 தொகையை வைப்பு செய்யுமாறு தூண்டிய ஊழல் தொடர்பிலேயே இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை அனைத்தும் இன்று மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. அத்துடன் முன்னாள் அமைச்சரை தலா 5 லட்சம் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வா ஆட்சியில் அமர்ந்த பின்னர் அரிசிக்கான விலையை குறைப்பதாக கூறிவிட்டு அரிசி விலையை அதிகரித்து வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, அரிசி மாஃபியாவை இல்லாமல் செய்வோம் என கூறியவர்கள் இன்று அரிசி விலையை அதிகரித்துள்ளனர். அத்துடன் இறக்குமதி உணவுகளுக்கான வரி நீக்கப்படும் என தெரிவித்த அரசாங்கம் அதனை நிறைவேற்ற தவறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாதிட்டில் உள்ள 3 விடயங்களை பற்றி நான் கதைக்கிறேன். உணவுக்கான மீதமான வரி நீக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி விசேட வர்த்தக பண்ட வரி அனைத்து இறக்குமதி உணவுக்கான வரி தொடர்ந்தும் அறவிடப்பட்டு செல்கின்றது. நீக்குவதாக கூறியதை தொடர்ந்து அறவிட்டு செல்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மணித்தியாலத்தில் அரிசி மாஃபியாவை இல்லாமல் செய்ததாக கூறினீர்கள். டிசம்பர் மாதம் நாட்டரிசி 220 ரூபாய், சம்பா அரிசி 230 ரூபாய் என தெரிவித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. விலை குறைப்பதை விட்டு விலை அதிகரித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. நாட்டரிசிக்கும் சம்பா அரிசிக்கும் 230, 240 ரூபாய் என அறவிடப்பட்டது. குறைப்பதாக கூறிவிட்டு அதிகரித்து விட்டார்கள். அத்துடன் மத்திய வங்கி 4ஆம் விலைப்பட்டியல் ஒன்றை வெளியிட்டு வருகின்றது. நேற்று புறக்கோட்டையில் 1 கிலோ நாட்டரிசி 250 ரூபாய், சம்பா அரிசி 260 ரூபாய் என மத்திய வங்கியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வரவு செலவு திட்ட பாதீடு முடிவடையும் வரை தயவு செய்து வேட்பு மனுக்களை கோர வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, இந்த குறித்த காலத்திற்கு முன் நீங்கள் மனுக்களை கோருவீர்களாயின் உரிமை பறிக்கப்பட்டவனாவேன். அத்துடன் ஏற்கனவே எனது கட்சியிலிருந்து எந்த குழுவிலும் இல்லாத தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் உள்ளேன். எந்த குழுக்களிலும் உள்வாங்கப்படவில்லை. ஏனென்றால் நீங்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள் போன்று குழுவில் சேரக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்த மட்டில் எண்ணிக்கையை போதுமான அளவு அதிகரிக்க நீங்கள் தயாராக இல்லை. அதனால் நீங்கள் அனைவரும் பெரும்பான்மையை வைத்திருக்கிறீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஒரே காரணத்தால் தான் இங்கு வந்து எனது கருத்தை தெரிவிக்க முடிகிறது.
வரவு செலவு திட்டமானது எமக்கானது. அதில் விவாதித்து வாக்களிக்க முடியாமல் தவிர்க்கப்படமாயின் நீங்கள் திறம்பட என் வாக்குறுதியை மறுக்கிறீர்கள் என்பதே அர்த்தமாகும். அது மட்டுமல்லாமல் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புக்கு முன்னர் நீங்கள் வேட்பு மனுக்களை அழைக்கப் போகிறீர்கள் என்றால் எதிர்க்கட்சியை சேர்ந்த மற்ற கௌரவ உறுப்பினர்கள் பேசியவாறு வேறு எந்த திருத்தங்களையும் பற்றி நான் பேசப் போவதில்லை. அத்துடன் இதில் குறைபாடுகள் உள்ளன. இந்த குறைபாடுகள் அனைவருக்கும் பொருந்தும். அந்த குறைபாடுகளை எப்படியாவது போக்கிக் கொள்ளலாம் அல்லது எதிர்காலத்தில் சட்டங்களை திருத்தலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார்.